பிடிப்பட்டவர் தமிழன் தானா? அவர் மீன் பிடிக்க தான் வந்தாரா? தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் இடைப்பட்ட கடல் பகுதியில் ஒரு நபரை வந்து செருதூர் மீனவர்கள் பிடிக்கிறாங்க. பிடிச்சு கரைக்கு கொண்டு வந்து போலீசாரிடம் ஒப்படைச்சிட்டாங்க. சரிங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழனா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழன் தான். இலங்கை வாழ் ஈழத்தமிழர் தான். சரிங்களா? அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. அவரோட தொழில்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதானா? ஆமா, தொழில் வந்து பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழில் தான் அவரோட தொழில். ஆனா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா திருட்டு வேலைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளை வேலைகளிலும் வந்து ஈடுபட்ட நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செருதூர் மீனவர் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. 2011 இருந்து 2026 வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நாகை மீனவர்கள் சந்திச்சிருக்காங்க. நியூஸை எடுத்து பாருங்க. சாதாரணத்துக்கு உட்பட்ட ஆறுகாட்டுத்துறை கிராமத்தில் மீனவ கிராமத்திலிருந்து சென்றவர் கொள்ளைக்காரர் கடல் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டார். இதே வந்து வேதாளத்துக்கு உட்பட்ட புஷ்பவனத்து மீனவர் கொள்ளைக்காரர்களால் தாக்கப்பட்டார். செருதூர் மீனவர் தாக்கப்பட்டார். அவர்கள் வைத்திருந்த வலைகள் மற்றும் நவீன கருவிகள் பறிக்கப்பட்டன கொள்ளைக்காரர்களால் அப்படின்னு பல நியூஸ் வந்திருக்கு. அது நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. அதை கண்டிப்பா போய் பாருங்க. அனைத்து தமிழனையும் நான் வந்து பாத்தீங்கன்னா கெட்டவன்னு சொல்ல. இலங்கையை வாழக்கூடிய ரத்த சொந்தங்களும் சரி, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ரத்த சொந்தங்களும் சரி, நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தேசிய இனத்தின் பிள்ளைகள் தான், ஒரே தேசிய இனத்தின் மக்கள் தான். சரிங்களா? நல்லவன் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நாலு கெட்டவன் கெடுக்கிறதுக்குன்னு இருக்கான் இருக்கான் கண்டிப்பா இருக்கான். அது வந்து தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இந்தியாவில் உள்ள தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இலங்கையில உள்ள தமிழ் தேசமா இருந்தாலும் சரி, நாலு கெட்டவன்றவன் இருக்கதான் செய்யறான், பேரசாக ஒன்றும் இருக்கதான் செய்யறான். இந்திய அரசாங்கமும் சரி, இலங்கை அரசாங்கமும் சரி, ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா இதை தலையிட்டு இதை சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டான். காரணம் என்னன்னா, அடிச்சுக்கிறவன் தமிழன், அவன் ஒளிஞ்சா போதும் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தமிழர்களாகிய நாம தான் ஒற்றுமையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அது இலங்கை வாழ் தமிழனா இருந்தாலும் சரி, இங்க இந்தியாவில் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழா இருந்தாலும் சரி, ஓட்டுக்கு போறீங்க, தமிழ்நாட்டிலிருந்து போறக்கூடிய மீனவர்கள் போறீங்க, இலங்கை வாழ் தமிழர் இருக்கானா உதவலாம். சரிங்களா? உதவலாம். சரி, அவன் நவீன கருவி வச்சிருக்கான் நம்ம டீல் அப்படின்னு பறிக்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலங்கை வாழ் தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க வராங்க, நம்ம கடல் பகுதி வராங்க அப்படின்னாலும் உதவிக்கலாம். நம்மளாம் ரத்தம் சொந்தம் இல்லையா, நம்ம உதவிக்கலாம். ஆனா இவன் நவீன கருவி வச்சிருக்கான், விலை மதிப்பான வலைகள் வச்சிருக்கான் அப்படின்னு பறிக்க எண்ண கூடாது. ஏன்னா நீ நானும் தமிழன் தான், நாம எப்படா அழிவோம் தான் இந்த பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அரசாங்கமும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நாம எல்லாம் ஒன்னா இருக்க வேண்டிய காலகட்டம். உலகையே ஆண்ட இனம் நாம. சரிங்களா? ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிற மொழியாளர்களால் வந்து பாத்தீங்கன்னா அடிமைப்படுத்தப்படுறோம். நம்ம உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்த்து நிக்கணும், நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து தமிழர்களாகிய நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கணும். அது வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழனா இருந்தா என்ன, இலங்கையில உள்ள தமிழா இருந்தா எங்க இருந்தா என்ன, தமிழன் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்கணும். நமக்குள் நாம மோதிக்கவே கூடாது. சரிங்களா? அப்படியே அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.